மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேரி வனப்பகுதியில் கடந்த 10 நாட்களில் 2 நபர்களை புலிகள் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த புலியை வனத்துறை மூலமாக மயக்க ஊசி கொடுத்து பிடித்து புலிகள் காப்பகத்தில் விட வேண்டும். அதே போல இன்றைக்கு வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரப்படுகிறது. அது போதுமானதாக இல்லை. அதை 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து வனவிலங்குகள் மனித மோதல்களை தடுக்க வனப்பகுதியை ஒட்டி சோலார் ஓபன்ஸ் அமைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஓவேலி பேரூராட்சி கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் திரு பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் 9/8/2026 அன்று புலி தாக்கி இறந்தது உண்மை. அடுத்து கடந்த 21/8/2026 ரவிச்சந்திரன் என்பதும் அதே புலி அதே இடத்துலையே தான் தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அன்று மாலை 2:45க்கு இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 4 மணிக்குள்ள அந்த புலியை பிடிப்பதற்குண்டான சட்ட ரீதியான நம்ம வனத்துறை சார்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க அப்பே உத்தரவிடப்பட்ட அந்த ஆர்டர் காப்பி இது. அந்த புலிகளை பிடிப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த புலியை பிடிப்பதற்கு 3 வனப்படை அமைக்கப்பட்டிருக்குது. 3 மருத்துவர்கள் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு பிடிப்பதற்காக 3 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. போதாதுன்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து சிறப்பான ஒரு டாக்டரையும் அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. கேமராக்களும் வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடந்த காலத்தெல்லாம் ஒரு 9 பேர் இறந்த ஒரே விலங்குகளால் ஒரு 9 பேர் இறந்த பிறகு தான் அதை பிடிச்சிருக்காங்க. இது 2 பேர் இறந்த உடனே நம்ம அரசு உடனே ஆர்டர் போட்டு அந்த புலியை பிடிப்பதற்கான உத்தரவு வழங்கியிருப்பது இது முதல் முறையாதுன்னு தான் சொன்னாங்க அதிகாரிலாம். அது சம்பவம் நடந்த அன்றே உத்தரவு போட்டு அந்த ஆர்டர்லாம் கையில் இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசுறது வருத்தமான விஷயந்தான். 10 லட்சம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாச்சு. அதையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்ட கோரிக்கைக்கு உரிய பதில் எது வந்தாலும் நீங்கள் உரிமையாக கேளுங்க. எங்கள் துறை சார்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் முதல்வரும் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை நேரத்தில் இந்த அவையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்களிடம் சட்டப்பேரவை விதி 55 கீழ் ஒரு கவனிப்பு கொடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து டெல்டா மாவட்டத்திற்கு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதனால நிலத்தடி நீரை அதை நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணி இல்லாமல் காய்ந்து. மாண்பு உறுப்பினர், நீங்க அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். அரசிடமிருந்து இன்னும் பதில் வரல. என்னன்னா நீங்க விளக்கமா சொல்ல இருங்க ஒன்று சொல்லிடுறேன். இதே போன்று நீங்க விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சு பதில் வராமல் நான் அதை அனுமதித்தால் அரசாங்கம் பதில் தருவது ஏன் தாமதப்படுத்துகிறது, ஏன் பதில் விலை என்ற பிரச்சனை வரும். பதில் வந்தவுடன் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இப்ப மென்ஷன் பண்ணிட்டீங்க. இப்ப இல்லை, இப்போது நீங்கள் பதிவு செய்துவிட்டு மேட்டூர் அணையில் ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்பது வினாவாக கேட்டுவிட்டீர்கள். விளக்கத்தை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் பதில் கிடைத்தவுடன் இதே அவையில் நான் பதில் சொல்லுவேன். அது வரைக்கும் இதை மென்ஷன் செய்ததாக பதிவு செய்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். பதிவு பண்ணியாச்சு.